தாய் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். 11வது வருட உலக தமிழர் பூப்பந்தாட்டு பேரவையின் நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. இதில் இளம் வீரர்கள் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இளம் போட்டியாளர்களை பற்றி நம்ம நேர்காணல் செய்வோம். வணக்கம், உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. வணக்கம், என் பேர் கீர்த்தனன் மகேஸ்வரன். நான் ஸ்ரீலங்காவில் இருந்தேன். இப்போ படிப்பு காரணமாக நான் இப்போ யூகேல மூவ் பண்ணியிருக்கேன். நான் மூன்றாவது வாட்டி இந்த உலக தமிழர் பூப்பந்தாட்டு பேரில் விளையாடுறேன். அதுக்கு முதல் ஆர்கனைசேஷனில் இருந்திருக்கேன். ஸோ 2015 நான் ஃபஸ்ட் டைம் உலக தமிழர் பூப்பந்தாட்டு பேரவையால் செஞ்ச மூன்றாவது டூர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். வணக்கம், நான் குயிலினி மார்க்கண்டன். நான் ஜெர்மனியில் இருந்து வரேன். நான் இப்போ 4th டைம் இங்கே கலந்து கொள்ளுறேன். ஸோ எப்படி நிகழ்ச்சி போயிட்டுருக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும்? நிகழ்ச்சி எல்லாமே அருமையாக போயிட்டுருக்குது. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் கிட்ட எங்கள் அவரேஜாக 700 மேட்சஸ் இன்றைக்கி நாங்கள் ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ 20 கோர்ட்டில் மேட்சஸ் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ எல்லாமே நல்ல மேட்சஸ் போயிட்டுருக்குது. லைக் லாஸ்ட் டைமை விட இந்த டைம் நல்லாவே ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ நிறைய பிளேயர்ஸ் புதுசாகலாம் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு கம்யூனிட்டி பெருசாக போயிட்டுருக்குதுன்றதில் எங்களுக்கு நல்ல சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி போட்டிகள் இந்த இளைஞர்களுக்குள்ள ஒரு நல்ல நெட்வொர்க்கை எப்படி உருவாக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ தமிழ் இளைஞர்கள் நம்ம புலம்பெயர்ந்து வாழ்கிற நாடுகளில் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் லைக் இதை ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்றதை தாண்டி நாங்கள் இதை ஒரு லைக் எங்களோட புது பிளேயர்ஸை மீட் பண்ணுற பிளாட்ஃபார்மாக பார்க்குறோம். ஸோ புதுசாக நாங்கள் இந்த டூர்னமெண்ட்டுக்கு வரைக்குள்ள இங்கேருந்து இன்னொரு தமிழன்னா இருக்கார். ஸோ இப்போ நாங்கள் டபுள்ஸாக நாங்கள் பார்ட்னர் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி நாங்கள் அடுத்த கண்ட்ரீஸில் நடக்கிற டூர்னமெண்ட்ஸுக்கு போய் எங்களுக்கு விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50-60 வயசில் இருக்கவங்க எல்லாம் லைக் நல்லாவே செட்டில் ஆகி இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே ஸோ அது அந்த ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம்ன்றது ஸோ நீங்கள் நல்ல ஒரு யங் ஸ்டாரை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுற பிளாட்ஃபார்மாக இருக்குது. அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஃபர்தராக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஓகே, ஸோ நீங்கள் நல்ல தமிழும் கதைக்கிறீங்க பாருங்கள். ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்புறம் இந்த மாதிரி யங்ஸ்டருக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எப்போவுமே ஸ்போர்ட்ஸை ஒரு பேஷனாக வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களை வேறொருத்துக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு விடாது. ஸோ ஸ்போர்ட்ஸ் எப்போவுமே உங்களை ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோம். ஸோ அது நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை ஒரு பர்சனாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெளியில் போகிறோமா, கீர்த்தனன்னு சொன்னால் சொல்லுங்க பேட்மிண்டன் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி லைக் ஒரு பர்சனாலிட்டி, எங்களுக்கு ஒரு செல்ஃப் பர்சனாலிட்டி ஸ்போர்ட்ஸ் கொடுக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த தமிழ் பற்று எப்படி ஏற்பட்டுச்சு? தமிழ் பற்று சின்னல இருந்தே தமிழ் பற்று. அம்மா தமிழ் டீச்சராக இருந்து பிரின்சிபலாக இருந்தாங்க. ஸோ சின்னல இருந்து எனக்கு லைக் தமிழ்னா பிடிக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிகள். நேர்களே, நீங்களும் உங்கள் குழந்தைய தமிழ் பற்றோட இப்படி உற்சாகமான ஒரு தலைமுறையை உருவாக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.